cancer people. I invite our ASP sir, Anand Joshi, our CEO of Thangam Hospital, Dr. Sarveswaran from UK, has visited here and is very graceful to come and participate in our function. And the women doctors wing, Dr. Kavita Sarvanakumar from Rotary, Madam Manjana, Rotary people, and the President, Rotary Club President, Dr. Mr. Shekhar, all the consultants of this Thangam Hospital, all the workers, paramedical staff, office people, all the nursing students from different colleges inside and around Namakkal. I invite all of you, a warm welcome to this Walkathon. The cancer is a challenge to India, challenge to the world, because previously the cancer people will be aged more than 50 or 60. Now it has spread to involve younger people, younger generation. So the productive people are affected, so the economy is affected, so it has become a national problem. So India, quickly they say, will be the capital of oncology in 2 years, in another 5 or 10 years. So we have to do something for it. That is the motto of this year is united in a unique way. தனித்துவமாக ஒன்று விடுவோம்னா நம்ம அனைவரும் மருத்துவர்களாகட்டும், மக்களாகட்டும், சொசைட்டி ஆகட்டும், எல்லாரும் பல தன்னார்வ அமைப்புகள், ரோட்டரி சங்கம், இன்னர் சங்கம், அனைத்து சங்கங்களுடைய மாணவர்கள், அனைத்து சங்கங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து கேன்சரை குணப்படுத்தும் நல்ல கேன்சர் சம்பந்தம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்லையும் குறிப்பாக ஒரு கேன்சர் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்மளால ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையை, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவங்க மேல ஒரு கருணை, அவங்க நல்லா இருக்கணும், சொசைட்டியில் நல்லபடியாக அவங்க ட்ரீட் பண்ணணும், பல மிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஒன்றுபட்டு தனித்துவமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாக்கத்தானுடைய அடிப்படை நோக்கம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இது வந்து முடிஞ்சு போகிற வியாதி இல்லை, ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா சரி பண்ணிக்கலாம். நம்ம மேலே இருக்கிற மாசு, கூட்ட தண்ணியில் இருக்கிற மாசு, காற்று இருக்கிற மாசு, சாப்பாடு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், உடல் பருமனாக இருக்கிறது, இத்தனை விஷயமும் கேன்சரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதை எப்படி தவிர்க்கிறதுங்கிறது நம்ம ஒவ்வொருடைய கடமை. ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் லிசன், ஆல் ஆஃப் யூ அசம்பிள். அதனால நம்ம நடக்கிறது சும்மா ஜாலியாக நடக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நாம அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்படணும். இந்த சொசைட்டியை பாதுகாக்கிறது இன்டைரக்டா கேன்சர் பேஷண்ட்டை பார்த்துட்டா ஒரு சொசைட்டியே நல்லாயிரும். ஆக விழிப்புணர்வோட கேன்சர் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து விட்டால் அதை முற்றிலுமாக குணப்படுத்துங்கிற செய்தி அவர்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 விழுக்காடு வரக்கூடிய நோயாளிகள் 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் தான் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அவேர் பண்ணி சீக்கிரமா வர வச்சு அவங்க ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய எத்தனையோ புதிய டெக்னாலஜி எல்லாம் நம்ம தங்கம் மருத்துவமனை சட்டம் கேன்சர் சென்டர் மூலமாக நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே வாங்கி அதன் மூலம் சீக்கிரமா எப்படி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எப்படி சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான அடிப்படையான சோதனைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தி, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களுக்கு துணையாக இருப்போம், உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்ற செய்தி அவர்களுக்கு செய்ய வேண்டியதுதான் அந்த வாக்கத்தானுடைய முக்கியமான நோக்கம். நடக்கிறது 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். ஆனால் நம்முடைய இந்தியாவுடைய பொருளாதாரத்திலையும் இந்தியாவுடைய பற்றிலையும் நம்ம பல அடிகள் முன்னேறும், இந்த வாக்கத்தான் மூலமாக முன்னேறும் என்று கூறிக்கொண்டு, இங்கே நம்முடைய வந்திருக்கின்ற ஏஎஸ்பி அவர்கள், ஆனந்த் ஜோஷி அவர்கள் இங்கே வந்து 2-3 ஆண்டுகளாகிவிட்டது. மிக அற்புதமான மனிதன், அதிகம் பேச மாட்டார், நிறைய ஆக்ஷன், இஸ் a man of action. I request him to give the president's address. Thank you so much for the introduction. Good morning, everyone. We all assembled here for a good cause, and I am very much happy to be part of this cause and for this walkathon. Actually, this walkathon today is not just about walking; it is also about creating awareness about good health and the preventive aspect of health. Like if we say in our daily life, we get so busy in our work that we don't focus in our health
But activities like this, like walkathon, marathon, actually creates awareness among the common youth that prevention is better than cure. So if it is possible, then we should be focusing upon these kind of activities like walking, running, and maintaining a good diet, a balanced diet. So these activities ensure that no such kind of serious problems arise in the future in terms of health. So I would like to congratulate all the participants who have gathered here for this good cause, for creating awareness about good health in the future. And I would also like to congratulate the hospital team who have organized this event for a good cause here and for creating awareness on the World Cancer Day. And I wish that the spirit that we are carrying here today with this awareness, it is inculcated in our daily lives. If we inculcate in our daily lives, then it is better than it is better for the prevention in the future. So thank you so much for inviting me here, and I wish all the best and great success for this event. Thank you so much. I now request our CEO to honor our chief guest with a shawl. The religious has joined us, the pediatrician Rotary. I request our COO to honor the President of Rotary Club of Namakkal, Mr. Shekhar. I now invite Kanchana to our inner club of Namakkal to be honored by Dr. Malika. update me on Women's Doctors Association. Okay. President for celebrity Dr. Kamida Kumar. On Walkathon dance marathon. I invite him and I request Dr. Aruna Madam to honor. I request Dr. Boris to honor. Dr. Jabin, Sajjal Amparagi, to honor Dr. Elias, pediatrician come Hello. Down here. Come. Ma'am, आप लिंक पाऊंगा? I convey my heartfelt thanks to all the participants and all the nursing knowledge people who are coming here and participating in the Walkathon.
எங்கள் அழைப்பு ஏற்று வந்த மாணவ கண்மணிகள், எங்கள் நர்சிங் கண்மணிகள், இது வாக்கத்தான் இதன் நோக்கம் be aware of cancer, be alerted about cancer, how to prevent cancer, how to treat cancer. இந்த மாதிரி விஷயத்துக்காக எடுக்கிற இந்த வாக்கத்தானுக்காக அவர் மாவட்ட எஸ்பி சார் ஆகாஷ் அவர்கள்லேருந்து பிடிச்சி மாணவ கண்மணிகள் வந்து, டாக்டர்ஸ் வந்து, நர்சஸ், லாட்ரி பீப்புள், இன்னர்வியல் பீப்புள் வந்து, விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷன் நமோக்கு வந்து, நிமா, நாமக்கல் ஐஎம்ஏ வந்தது, அனைத்து தங்கம் ஸ்டாஃப்ஸ் வந்தது, இன்னும் பத்திரிகை நண்பர்கள், கலை டிவி, அது எல்லாம் அவ்வளோ பேரோட இன்வால்வ் ஆகி பண்ணதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இது தொடர வேண்டும். இது வாக்கத்தான் மட்டுமில்லை, இட் இஸ் a long way to go and we are with you. Thank you. புற்றுநோயை எதிர்த்து போராடுவோம். புற்றுநோயை எதிர்த்து போராடுவோம். வெல்வோம் வெல்வோம் புற்றுநோய்.
சந்திரா பொன்னுசாமி, நாமக்கல் மகப்பேறு மருத்துவ சங்கத்தின் நிறுவன தலைவி. இன்று உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு இன்று நாங்கள் தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் ஓஜி சொசைட்டி, நாமக்கல் IMA மற்றும் ரோட்டரி கிளப் இன்னர்வீல் அனைவரும் சேர்ந்து ஒரு பேரணியை நடத்தினோம். அந்த பேரணியின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்ச்சி, புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறிய வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது ஒரு சிறிய முயற்சியே, இது மேலும் மேலும் தொடரும். மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்தால் மட்டுமே ஆரம்ப காலத்தில் புற்றுநோயை கண்டறிந்து, ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் புற்றுநோயை கண்டறிந்தால் அதுக்கு சிகிச்சை அளிப்பது மிகவும் எளிது, வாழ்நாளையும் நீட்டிக்கொள்ளலாம். எனவே மக்கள் அனைவரும் இதனை உணர்ந்து கட்டாயமாக தங்கள் அறிகுறியை கண்டறிந்து அவருடைய மருத்துவர்களிடம் சென்று அதற்கு விளக்கம் கேட்டு வைத்தியம் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புற்றுநோய் தாக்கம் அதிகமாக இருப்பதாக தெரிய வருகிறது. அதை முன்னிட்டு ரோட்டரி சங்கம் தங்கம் மருத்துவமனையுடன் இணைந்து இன்றைக்கி ஒரு 4 கிலோமீட்டர் அவேர்னஸ் வாக்கிங் நடந்தோம். இதை வந்து தேக ஆரோக்கியத்திற்காக இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எந்த இதுவும் வராது. அப்படியே வந்து அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை அணுகி உடன் சிகிச்சை பெற்றால் இதை சரி செய்து கொள்ளலாம் என்பது எங்களுடைய கருத்து. ஒரு அரௌண்ட் ஒரு 300 ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பிரசிடென்ட் சேகர். நான் டாக்டர் கவிதா சரவணகுமார், மகப்பேறு மருத்துவர், நாமக்கல் இந்திய மருத்துவ சங்கம் பெண் மருத்துவர் பிரிவு தலைவர். இன்னைக்கு February 4 உலக புற்றுநோய் தினம். இது ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து புற்றுநோயை வெல்வோங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் வந்து உலக புற்றுநோய் தினமாக கொண்டாடப்படுகிறது. உங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நான் கேட்டுக்கிறது வந்து புற்றுநோய் வந்து நம்ம எல்லாம் ஆரோக்கியமான உணவு முறை, உடற்பயிற்சி மூலம் நம்ம எல்லாரும் வராமல் தடுக்கணும். புற்றுநோய் வந்து ஒரு முடிவு அல்ல, அதுன்னு நம்மளோட புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கையை கொடுத்து அன்பும் கருணை மூலம் அவங்கள வந்து மீட்டெழுவோம். அது இல்லாமல் வந்து நம்ம ஒவ்வொரும் வேக்சினேஷன், தடுப்பூசி, HPV வேக்சினேஷன், புற்றுநோய்க்கான தடுப்பூசியை பற்றி எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சோன்னா சரியான நேரத்தில் கண்டுபிடித்து சரியான சிகிச்சை முறை செஞ்சால் நிறைய புற்றுநோய்கள் 100% சரி செய்யலாம்ங்கிறத நான் வந்து எனக்கு தெரிந்ததை மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட், பாப்ஸ்மியர், மேமோகிராம், அது மாதிரி ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கிற ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பற்றி மக்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உறுதிமொழியை எடுத்துக்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 4th February 2026. 4th February celebrated as World Cancer Day. இந்த வருஷக்கு தீம்னா யுனைடெட் பை யூனிக். யூனிக்னா என்ன, நம்ம எல்லாருமே எப்போ புற்றுநோய் பிரதி யுனைடடாக வேலை பண்ணும். புற்றுநோய் பிரதி எப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நிறையாவே பயம் இருக்குது. கேன்சர் வந்துச்சானா உடனே டேட் வரும், டெத்துக்கு டேட் வரும், அந்த மாதிரி எப்போ கிடையாது. எப்படி ஏஐ எப்படி புது வருது, அதே மாதிரி கேன்சருக்கு நிறையாவே புது ட்ரீட்மெண்ட் இருக்குது. நிறையாவே என்ன சொல்கிறோம், ஸ்டேஜ் 4 கேன்சர் கூட நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து நல்லா சரி பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க டெஃபினெட்லி நல்லா குணம் ஆகும். அதே மாதிரி ஸ்டேஜ் 4 கேன்சர் கூட நல்லாவே சரி பண்ண முடியும். ஸோ அதை பற்றி அவேர்னஸ் இருக்க போது தான் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வர முடியும். நீங்கள் அவேர் இல்லைன்னா, கரெக்ட் டைமுக்கு வரலன்னா அப்புறம் தான் அந்த ரிசல்ட் நல்லா கிடைக்காது. ஸோ பயப்படாமல் நீங்கள் கரெக்ட் வாங்க அண்ட் அதை ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். February 4 வேர்ல்டு கேன்சர் டே. யுனைடெட் பை யூனிக்னு சொல்லுவாங்க. ஒரு அலர்ட்னஸ், ஒரு அவேர்னஸுக்காக வச்சுருக்கோம். தங்கம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒரு சொசைட்டிக்கு செய்கிற நன்மை என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் US FDA அப்ரூவ்டாக ஒரு ஆப் மூலம் டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்து 1 minute சந்தேகத்துக்குரிய லங் கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி அதை ஒட்டி அப்புறம் CT ஸ்கேன் எடுத்து ஒரே நாளில் அந்த பேஷண்ட்டுக்கு எஸ் நோ என்னன்னு சொல்லி டெஃபினட்டாக வி ஆர் ஏபிள் டு டயக்னோஸ் அண்ட் ட்ரீட். இதில் என்ன சௌரியம்னா 0 ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே கேன்சர் லங்கை கண்டுபிடிச்சாச்சுன்னா அவரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் ஜாஸ்தி, குடும்பமும் கஷ்டப்படாது. இது எங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன். இது தவிர பலவிதமான ரொபாட்டிக்காக இருக்கட்டும், வேட்ஸாக இருக்கட்டும், அந்த கருவாய் கேன்சர், எருவாய் கேன்சர், மவுத் கேன்சர், இப்படி அனைத்து விதமான கேன்சர்களுக்கும்
உரிய முறையில் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்கு ஒரு சான்றாக இந்த கேன்சர் ஃப்ரீ ஒரு சொசைட்டி வேணுங்கிறதுக்காக வாக்கத்தான் பண்ணியிருக்கோம். இது ஒரு நாள் பொழுதில்லை, 365 நாளும் எங்களது அர்ப்பணிப்பு தொடரும். கேன்சர் இல்லாத சொசைட்டியை படைப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் குழந்தைவேலு, தங்கம் மருத்துவமனை, தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நிறுவன தலைவர். இன்றைக்கு February 4th வேர்ல்டு கேன்சர் டே. இது என்ன இந்தியாவுக்கு இது எதுக்காக அவசியம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் நிறைய புற்றுநோய் பரவல் இருக்குது. அது வயதானவர்களுக்கு வருவதை விட இப்பொழுது வயது குறைந்தவர்களுக்கு 30 வயசு 40 வயசு 50 வயசு இருக்கவங்களுக்கு நிறைய வரதுனால நம்முடைய இந்திய பொருளாதாரமே ஒரு பெரிய சேலஞ்சை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அனைவரும் ஒன்றுபட்டு, அதுதான் யுனைடெட் பை யூனிக்னு சொல்லுவாங்க, எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த நோயை எப்படி நம்ம சரி பண்ண முடியும், அதில் பாதிக்கப்பட்ட மனிதரை எப்படி குணப்படுத்துறது, அந்த குடும்பத்தை எப்படி கை தூக்கி விடுறது, அந்த மித்தை எப்படி நம்ம வெளியேற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த புற்றுநோய் நம்மை விட்டு அகலும். ஒரு புற்றுநோயை வெல்வோம், புதிய யுகம் படைப்போம், புதிய பாரதத்தை படைப்போம் என்று கூறி இந்த அமைப்பிற்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அனைத்து அமைப்புகள் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி பேரணியில். அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேர்ல்ட் கேன்சர் டே யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிற தீமில் பண்ணியிருக்கோம். வாக்கத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஆர் டீம். இது ஃபாலோ பண்ணி நம்ம டாக்டர் பிரேம் சார், நெஃப்ராலஜிஸ்ட் he is going to give us a talk on anemia in CKD. இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பண்ணதுக்கு ஜெனோவாங்கிற கம்பெனி ஹேஸ் ஸ்பான்சர்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளீஸ் சார். இந்த தீமில் ஒரு காம்படிஷன், ஆர்ட் காம்படிஷன் வாஸ் கண்டக்டட். ஸோ அதோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வில் பி ஹேப்பனிங் நவ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் ஆர்ட் காம்படிஷனில். ஸோ தேர் ட்ராயிங்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஸ்பிளேட். பிரின்ஸ் சர்ச்சில் இருக்கீங்களா? வாங்க, ஃப்ரம் பாவை காலேஜ். ஸ்பெஷல் ப்ரைஸ், கான்சலேஷன் ப்ரைஸ் அவங்களுக்கு. ஐ ரெக்வெஸ்ட் சந்திரா மேம், கவிதா மேம், ப்ளீஸ். Student Akshay from Deepthi College got 3rd prize. Now I request Vishwanathan sir, Sekhar sir and Korandavel sir to give away their 2nd and 1st prize. Student Priyadarshini from Deepthi College, she gets 2nd prize. And the first prize goes to student Ajay Kumar from Pavai College.
தேங்க்யூ சார். அவ்வளோதான். வில் கண்டினியூ த ப்ரெசன்டேஷன். டாக்டர் டாக் ஒரு ஸ்மால் ஹானரரி டாக் பை டாக்டர் குழந்தைவேல் சார். சிறப்பாக நடந்ததுக்கு ஒத்துழைத்த ரோட்டரி சங்கத்தினுடைய அவர்கள், இன்னர்வில் சங்கம், நமோஜி, அப்புறம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், விமன் டாக்டர்ஸ் விங், ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், அப்புறம் வெளியிலேருந்து வந்துருக்கின்ற அதர் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தங்கம் மருத்துவமனை, தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இது நம்ம இன்றைக்கி நடந்தது ஒரு வாக்கத்தான் மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வு, ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் போயிருக்கோம் புற்றுநோயின் சிகிச்சையில். அதில் ஒருத்தர் வயசு 70 இருக்கும், அவருடைய ஒய்ஃபு வயசு 68. அந்த அம்மாவுக்கு புற்றுநோய் வந்து ஆப்ரேட் பண்ணி நடக்க முடியாது. முன்னாடி எலும்பில் பாதிப்பு ஏற்பட்டு 2 காலம் வராது, படுத்திருக்காங்க அந்த அம்மா. இந்த 72 வயசு ஆள் அந்த 68 வயசு அம்மாவை கடந்த 6 மாதமாக தொடர்ந்து படுத்துகிட்டே இருக்குது. பெட் சோர் வந்துருச்சு, பெட் சோர் சூச்சர் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் கூடவே இருந்து அப்படி கவனிக்கிறார். நம்ம வந்து ஒரு நர்ஸ் கவனிக்கிறோம், ஏன்னா நம்ம அந்த வேலையில் இருக்கிறதுனால. ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை கவனிக்கிறார் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக. ஒரு ஆளை வச்சு கவனிக்க சொல்லிக்கலாம். அவரே தான் இப்போ மருந்து வாங்குவார், அவரே தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார், எல்லாம் அவரே தான் பண்ணுவார். அதனால் இது வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்கள், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குடும்பம். கேட்குறேன் அவர்கிட்ட, சார் எப்படி பண்ணுறீங்களோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்படியே விட்டுடலாம், எனக்கு 2 காலம் சுத்தமாக வரல, அப்படியே இப்போ படுத்துகிட்டே தான் இருக்கோம், ஒரு பக்கமாக வந்துச்சு படுத்துருக்கோம், இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்களே, ஒன்றும் ஆச்சரியம் எனக்கு, இவ்வளோ அந்யோன்யமான ஒரு உறவு இருக்குது அப்படின்னு அவர் கேட்பேன். சொன்னார், அவள் நல்லா இருந்தபோது என்னை அப்படி கவனிப்பா, காப்பின்னா வீட்டு அப்படி படுக்கையிலே உணர்ந்து கொடுப்பா, என்னை அப்படி கவனிப்பா, அதுக்கு ரெசிப்ரிகேஷன் பண்ணுறேங்கிறார். ஒரு விட்டு கொடுத்து வாழ்கிற ஒரு தன்மை கூட இந்த புற்றுநோயில் நம்ம காண முடியுது. அப்படின்னா இது வந்து ஒரு நபர் சார்ந்ததல்ல, ஒரு குடும்பம் சார்ந்ததல்ல, ஒரு சமூகம் சார்ந்தது. ஒரு சமூகத்துக்கு உண்டான பாதிப்பு ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்தால் ஏற்படுது அப்படிங்கிறத அவங்க மருமக யாரும் வரதில்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் பெட்டில் இருக்காங்க, சொன்ன உங்கள் கதையை தான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்ததல்ல, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வாயிருச்சு. இப்போ என்ன சோகம்னு கேட்டிங்கன்னா, 50 வயசு 60 வயசு 70 வயசு மேலே பார்த்த புற்றுநோயெல்லாம் 25 வயசு 30 வயசு சின்ன குழந்தைங்க, பிளட் கேன்சர், லுக்கீமியா, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டு. நேற்று ஒரு அம்மா வந்தது, சிவியர் பான்சைட்டோபீனியா, 1000 தான் இருக்குது ஒயிட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி 2 லட்சம் தான் இருக்குது, 2 மில்லியன். பிளேட்லெட் பார்த்தீங்கன்னா 80 தான் இருக்குது. எவ்வளவு புருஷன் வந்து இதில் இருக்கார், உறவை சேர்த்திட்டு உடலை தொலைச்சிச்சு அந்த அம்மா. ஹஸ்பண்ட் வந்து இதில் இருக்கார் துபாயில், நான் அவரை கேட்டு தான் செய்யணும், இது நடக்கவே முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. என் மாதிரி பிளட் கேன்சராக கூட இருக்கும், செக் பண்ணேன் அப்படின்னு. பிளட் கேன்சர்னு சொல்ல, செக் பண்ணணுமா அப்படின்னேன். உன்னை அவரை கேட்கணும், அவர் நடக்கவே முடியல, நடந்த மூச்சு வாங்குது அந்த பொண்ணுக்கு. 28 வயசு தான் இருக்கும், குழந்தை பிறந்து 4 மாதம் ஆகுது. இது மாதிரி ஒரு சமூகத்தையே பாதிக்குது. அவன் அங்கே இருக்கார், அவர் என்றைக்கு வர போகிறாரு, அதனுடைய தாக்கம் எப்படி தெரியும். புற்றுநோய்னு சொல்லிட்டா ஹோல் ஃபேமிலி அப்செட் ஆயிரும். அது எப்படி நாசுக்காக சொல்லணும், சைக்கலாஜிக்கலாக எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற பல்வேறு தரப்பினரும் சேர்ந்து செய்யக்கூடியது தான் யுனைடெட் பை யூனிக் அப்படிங்கிறது. எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு சமூகத்தில் அந்த புற்றுநோயினுடைய தாக்கத்தை நம்மால் தீர்க்க முடியும் என்ற எந்த நோக்கத்திற்காக வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை கணக்கியாகி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாளில் மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு வியாதி, சிறுநீரகம். சிறுநீரகம் பார்த்திங்கன்னா உலகத்தில் எத்தனையோ ஃபில்டரை பார்த்துருப்போம். ஒரு கிட்னியில் 1 மில்லியன் ஃபில்டர்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தினுடைய உப்பு அளவும் கடல் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய வாட்டரில் இருக்க உப்பு அளவும் ஒன்று. அதை எப்படி சீராக வச்சுருக்கிறதுனா கிட்னி தான் வச்சுருக்கு. அந்த கிட்னி செயலிழந்து போனால் என்ன வருது, இதுவும் சர்க்கரை அதிகமாகாமல் கிட்னி செயலிழப்பு அதிகமாக வந்துருக்கு. அந்த கிட்னி செயலிழந்து போயிட்டால் என்னென்ன பாதிப்பு உண்டாகும், அந்த குடும்பத்துக்கு என்ன பாதிப்பாகும். இதே மாதிரி அதுவும் ஒரு சமூக பிரச்சனை. இது அரசு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் ப்ராப்பராக அவேர்னஸ் ஆகி விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அதை செஞ்சோம்னா பல டிரான்ஸ்பிளான்ட்லாம் தடுக்கலாம். அந்த வகையில் அதை பற்றியான ஒரு அனீமியாவை பற்றி பேச போகிறாரு சார். ஒரு 15 நிமிஷம் தான், ஒரு விழிப்புணர்வோடு வீட்டுக்கு போவோம். புற்றுநோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், சிறுநீரை பற்றி தெரிஞ்சுட்டோம். இதை விட சிறந்த ஃபில்டர் உலகத்தில் எதுவுமே கிடையாது.
அப்படி ஃபில்டர் பண்ணிடணும் எல்லாத்தையும். அந்த ஃபில்டருக்கு தொந்தரவு பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பிரேம் சார் அவர்கள் சொல்ல போகிறாரு. தேங்க்யூ. வாக்கத்தான் தங்கம் மருத்துவமனையின் இந்த முன்னெடுப்பு முயற்சி மிகவும் பாராட்டலுக்கு உரியது. இது பொதுவாக எல்லா தொழிலுமே அது வளர்கிறதுக்கு தான் உதவி செய்வோம். மருத்துவ தொழில் மட்டும்தான் பொதுவாகவே சொல்லுவாங்க, எது காரணமோ அதை வேற இருக்க பாடுபடுற ஒரே தொழில் மருத்துவ தொழில் தான். நோயை ஒழிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் முன்னெடுத்து செய்கிறோம். அதில் இவங்க சேவை மிகவும் பாராட்டுக்குரியது. இதில் நாங்கள் எல்லாருமே நாமக்கல் ஓஜி சொசைட்டி, ரோட்டரி, இன்னர்வீல், இது எல்லாமே ராமர் பாலம் கட்ட ஒரு அணில் உதவி செய்த மாதிரி இதில் எங்கள் பங்களிப்பும் இருந்ததுக்கு மிக்க நன்றி கூறி வாழ்த்தி ஆரம்பிக்கிறேன். வணக்கம். A very good morning to all here, and it's a honor and privilege to be here at this event, and I thank the organizing committee for giving me this wonderful opportunity, and I thank all of you for your time, valuable time to be here. Today we'll have a short discussion on anemia and CKD, அதாவது இரத்த சோகை in நாள்பட்ட சிறுநீரக வியாதி. அனீமியான்றது ரொம்ப ஒரு காமனான திங் இன் CKD. அனீமியா இஸ் a very common thing, but it is very under recognized. Why? First, what is chronic kidney disease? Any structural or functional difference in kidneys for which persists for more than 3 months. அதாவது 3 மாதத்துக்கு மேலே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு அனாட்டமிக்கல் வேரியேஷன் இருந்ததுன்னா அதை நாள்பட்ட சிறுநீரக வியாதின்னு நம்ம சொல்கிறோம். இதில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 5. இதை நம்ம EGFR வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அனிமியா இஸ் வெரி காமன். எவ்வளோ காமன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரிவலன்ஸ் இஸ் அரௌண்ட் 65% இன் நான் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ். அதாவது 100ல் 65 பேர் கிட்னி வியாதி இருக்கிறவங்கள 100ல் 65 பேருக்கு இந்த அனிமியா இருக்குது. அது டயாலிசிஸ் பேஷண்ட்டில் இட் இஸ் மோர் தென் 75%. ஆல்மோஸ்ட் 75 பேர்த்துக்கு மேலே இந்த அனிமியா ப்ராப்ளம் இருக்குது. ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இதோட எஃபெக்ட்ஸ் என்ன? அனிமியானால என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, கார்டியோவாஸ்குலர், இருதயத்தை பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் இஸ் கார்டியோவாஸ்குலர். ஸோ த கார்டியோவாஸ்குலர் டெத் is the most common cause in case of renal failure patients, and this anemia contributes to the worsening of the cardiac function. So for every 1 gram fall in the hemoglobin, there will be multiple fold rise in the cardiovascular mortality. In other way, when we increase the hemoglobin by 1 gram, the mortality reduces by 4%. This is how it is very important. It has been proven in multiple studies. And it also causes progression of kidney disease. Not only cardiovascular mortality and morbidity, it also causes progression of kidney disease. So this anemia has to be addressed at the right time. And it also increases the risk of infections, and it also causes cognitive, அதாவது நினைவு, நம்ம செயலாற்றல் எல்லாத்தையுமே குறைக்கும், and there will be a poor quality of life. So what are the causes? In CKD, particular in CKD, what are the causes which causes anemia? There are multiple causes, as all we know that erythropoietin deficiency. CKD is not only a kidney disease, it is an endocrinopathy. Kidney is an organ where multiple hormones are produced. One such is erythropoietin. இந்த எரித்ரோபாய்டின்கிற சுரப்பி நம்மளோட ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகிறதுக்கு மிக முக்கியமானது. இந்த எரித்ரோபாய்டின் சுரந்தால் தான் நமக்கு ஆர்பிசி மூலியமாக ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகும். இந்த எரித்ரோபாய்டின்றது கிட்னிலேருந்து தான் செக்ரீட் ஆகுது. ஸோ வென் தேர் இஸ் அ கிட்னி ஃபெயிலியர், த செக்ரீஷன் ஆஃப் எரித்ரோபாய்டின், அதோட சுரக்கிற தன்மை குறையும். ஸோ இதனாலையும் அனிமியா வரலாம். இது ஒன் ஆஃப் த காசஸ். ஆஸ் வி திங்க் இட் இஸ் அ மேஜர் காஸ், நாட் ஸோ. த மேஜர் காஸ் ஃபார் அனிமியா அண்ட் சிகேடி இஸ் ஸ்டில் அயன் டெஃபிஷியன்சி இன் இந்தியா. ஸோ அயன் டெஃபிஷியன்சி தான் முக்கிய காரணம். அந்த அயன் டெஃபிஷியன்சி வரதுக்கான காரணங்கள் மட்டும் இதில் வேறு இருக்கும் சிகேடியில். பட் ஸ்டில் அயன் டெஃபிஷியன்சி தான் முக்கிய காரணம். ஆல் அனிமியா பேஷண்ட்ஸ் இன் chronic failure has to receive iron and then erythropoietin. And as all, anemia has to be looked up as in general medicine. So you have to rule out all other causes. Not only renal failure will be a cause, there will be nutritional deficiency, and there will be shortened lifespan of the RBCs. So this is the flow chart to say that anemia in CKD is not only due to erythropoietin deficiency, it is due to other causes. We have to rule out all other causes step by step.
and then only we have to treat anemia and CKD. So it's a general thing about iron in health. Iron நம்ம உடம்புல வந்து அயன் வந்து 2 to 5 grams இருக்கு. நம்ம உணவுல வந்து 10 to 15 milligram தான் நம்ம டெய்லி எடுத்துக்கிறோம். அதுலேயும் 1 to 2 milligram மட்டும்தான் அப்சார்ப் ஆகும். ஸோ அயன் ஸ்டோர் இன் அவர் பாடி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். த அயன் ஸ்டோர் ஹேஸ் டு பி ரெப்ளினிஷ்ட் ஆன் அண்ட் தென். அண்ட் இது எப்படி அப்சார்ப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடலில் ஃபெர்ரிக் அயனாக போகிறது Fe3+ இருக்கிறது Fe2+ நம்ம குடல் வழியாக உள்ளே போகுது பிளட்டில். அந்த பிளட்டில் ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் ஃபெரிட்டின். அந்த ஃபெரிட்டின்லேருந்து நம்ம தேவைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது டிரான்ஸ்ஃபெரின். அந்த டிரான்ஸ்போர்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதா ஹெப்சிடின்கிற ஒரு ஹார்மோன். அது வந்து ரீனல் ஃபெயிலியரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த காசஸ் ஃபார் அயன் டெஃபிஷியன்சி இன் கேஸ் ஆஃப் ரீனல் ஃபெயிலியர். தேர் வில் பி impaired absorption டியூ டு ஹெப்சிடின். இந்த ஹெப்சிடின் சுரக்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அயன் அப்சார்ப்ஷனும் அதிகமாகும், அயன் ரிலீஸும் குறையும். And there will be inflammation. CKD is an inflammatory condition. So inflammation also prevents absorption of iron and also release of iron from the stores. And surgical procedures like venipuncture also leads to anemia. In dialysis patients, we will be doing a hemodialysis. There will be 1 to 3 gram per year loss because the blood tubings will contain some amounts of blood and infection and also occurred blood loss. In Indian condition, we have to rule out occurred blood loss, that is stool in the bloods has to be ruled out. It is the most common cause of iron deficiency still. And the cellular iron transport, that is a ferroportin, which is the one which brings the iron from within the cells to the outside for utilization, and this hepcidin prevents the release of iron from cells, and this leads to the functional iron deficiency. Regarding short note on hepcidin, it is the iron gatekeeper. It is synthesized in the hepatocytes and it binds to ferroprotein on the cells and it prevents the release of iron to the utilization. This hepcidin is metabolized and it is excreted via kidney. In renal failure patients, this hepcidin level will be increased up to 10 folds. This increase in hepcidin prevents the iron utilization and leads to anemia. These are the iron deficiency in renal failure. One will be absolute iron deficiency. In that we can identify using the transferrin saturation and ferritin. Both will be low. Next most common thing will be functional iron deficiency. In this, the ferritin will be high, but the TSAT will be low. That is, there is iron in the body, but it is not allowed for utilization. This is called functional iron deficiency, which is more common in renal failure patients. And regarding diagnosis and evaluation, how to test, what are the things to be tested, and how long to be tested. For any CKD patients without anemia, முன்னாடி சொன்ன மாதிரி 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 3லேருந்து தான் அந்த அனிமியாவோட ப்ரிவலன்ஸ் அதிகமாகுது. ஸோ ஸ்டேஜ் 3லேருந்து 5 வரைக்கும் டயாலிசிஸ் போகாத பேஷண்ட்ஸ், அனிமியா இல்லாத பேஷண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பார்க்கணும். அதுவே டயாலிசிஸில் இருக்க பேஷண்ட்ஸுக்கு மாதத்துக்கு ஒரு முறை இந்த அனிமியா லெவல் எப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஆஸ் வி நோ த அனிமியா இஸ் when the hemoglobin less than 13 gram in case of males and less than 12 in case of females. What are the things to be done? It is for all, it's like for all other anemia cases, complete blood count has to be done and reticulocyte count and ferritin level, transferrin saturation. These are things with peripheral smear has to be done. In renal failure, the peripheral smear picture will be normochromic, normocytic, whereas in case of iron deficiency, it will be microcytic, hypochromic. But in renal failure, it is not always normochromic, normocytic. It will be multiple things. It can be microcytic, it can be normocytic, and it can also be macrocytic. And these are the guidelines how to treat. So the renal failure starts from, the anemia and renal failure increases from CKD stage 3. So we have to investigate the patients from stage 3 and we have to start treatment. In non-dialysis patient, oral iron supplement is enough to replenish the iron stores. In dialysis patient, it has to be IV iron along with erythropoietin has to be given. This is the management. And we have to, first thing is we have to rule out all other causes, nutritional causes, occult blood loss causes. And then if the ferritin is less than 100, first we have to initiate on the iron to maintain the ferritin at the level of 500. And then if again the anemia hemoglobin is low, then we have to initiate erythropoietin. I will tell in the upcoming slide what are the doses to be initiated. And the target has to be, ferritin has to be at 500 and TSAT has to be 40%, 20 to 40. Hypochromic RBCs has to be more than less than 10%. These are the targets until which we have to treat the anemia. This is a simple thing. When the ferritin is also low and TSAT is also low, there is an ongoing blood loss. We have to look for ongoing blood loss and treat. When there is a ferritin is low
after initiation of erythropoietin therapy, it means that the iron store in the body is not enough for the production of RBCs. So we have to increase the erythropoietin. When there is an increasing ferritin level and there is a low drop in TSAT, as already mentioned, it is due to functional iron deficiency. We have to address the cause. These are the list of parental preparations. As we know, first generation will be iron dextran. It has lot of allergic reactions due to dextran component, and then comes the iron sucrose. It also has allergic reactions because it has high labile free iron. What are the compounds which having high labile free iron are prone to cause allergy, and also these are the compounds which are known to cause the oxidative stress. And to prevent all this, the ideal iron formation has to be antigeny has to be low to prevent the allergic reaction, and it has to be have the longest half-life, and these things have been fulfilled by the ferric carboxy maltose. It has low risk of anaphylaxis, and test dose is not required, and it can be administered in high doses. Up to 1 gram it can be administered. These are the advantages of ferric carboxy maltose. This is the regarding erythropoietin. Its dose has to be 50 to 100 units per kg once in 2 weeks for non-dialysis dependent patients, and weekly twice or thrice for dialysis dependent patient. And dorbipoietin is again a derivative of erythropoietin. It can be given at a dose of 0.45 microgram per kg once a week or 0.75 milligram once a week for dialysis patients. There are a lot of studies which found that the IV iron preparation is safe. Previously, there used to be a thing that when we give more iron, there will be iron overload and there will be oxidative stress and there will be more infections. It is not such. It's not so. They have conducted multiple studies and they have found that IV iron targeting more ferritin, that is above 500, is beneficial for renal patients. In this study, they have concluded that IV ferric carboxy maltose targeting a ferritin of high levels like 600, it is beneficial for patients. Previously, it used to be the iron ferritin should not go above 500. It will cause oxidative stress and other things. It's not so. Erythropoietin is more harmful than iron. So, first thing has to be iron supplementation followed by erythropoietin supplementation. And in this, they have compared multiple IV preparations. And in this, they have found that everything is safe, but FCM provides a better and quicker correction of iron deficiency in renal patients. And in the study, they have found that the rise in hemoglobin is more than around 1 gram when we give FCM, and the parameters also raised in case of post FCM. So we have to achieve the target of ferritin of around 500 and TSAT of 40 for any dialysis patient or non-dialysis patient who having anemia. And these are the things that is this ferric carboxy maltose, there is no need of test dose, but it has to be diluted and then given. The dilution should be in 0.9 saline, and when we can give short boluses also up to 200 milligram, but we generally avoid boluses. It can be either 100 to 200 milligram weekly or 1 gram can be given in a monthly basis. And it is a single use. It should not be administered intramuscularly. It has to be given only IV after mixing with the 0.9 saline. So high dose ferric carboxy maltose is well tolerated and it is safe. It is has to be given for all patients to replenish the iron stores, and then only we have to start on erythropoietin. What are the indications for packed cell transfusion in renal failure patients? Generally, we avoid blood transfusion in renal patients because when the patient is planning for a renal transplant, to prevent the allosensitization, we generally avoid transfusions. But in certain situations, we have to give transfusions. What are those situations? We'll see. When the erythropoietin and iron therapy is ineffective, and in acute hemodynamic conditions like hemorrhage or acute unstable angina, in those cases we can give. And when there is a functional tolerance is poor in any patients, you have to decide on case-by-case basis. There is no specific HP threshold to transfuse in case of a dialysis patient who are planning for renal transplant. So the thing is, iron deficiency is the most common cause of anemia in renal failure patients. The therapy has to be first iron followed by erythropoietin therapy. Now the new thing is hypoxia inducible factor inhibitors like desidustat. It is on the pipeline and we are using that, and this can be given for patients who are having refractory anemia. The contraindication for erythropoietin, here it is the proper stage to say,
any active malignancy, it has to be contraindicated. Both erythropoietin and HAF stabilizers has to be contraindicated, because in any active malignancy patients, this erythropoietin and HAF stabilizer will increase the chances of progression of the malignancy, because it is all growth factors. It obviously will cause growth of the malignant cells also. So in active malignancy, this erythropoietin has to be contraindicated. In palliative care, we can give for benefit of the patients, but those who are planning for complete cure, this erythropoietin has to be avoided, and HAF stabilizers also has to be avoided. At this outset, I would like to thank our management. We have a wonderful 24/7 dialysis facility, and also we are having continuous renal replacement therapy also, which is first time in Namakkal. And in short time, we are planning for renal transplant also, which is also on the pipeline. We'll be having a full-fledged nephro department in our Thangam Institute. Thank you. Sir, it has to be from the company side, sir. Some diluents which are prone to cause this allergic reactions, so that batch of the thing has to be re-evaluated from the production side, sir. Because this immediately we have to stop the infusion, sir, and then we have to give a Lavil and hydrocortisone. If the reaction is mild and moderate, then we can restart with the steroids, and if it is severe, it has to be avoided and another brand has to be given, sir. Yes, ma'am. Now, injections, first trimester will be oral, ma'am. In the second and third trimester, FCM can be given. Yes, ma'am. No proper studies in the first trimester, ma'am, and then no scientific data to advise ferric carboxymaltose in the first trimester. Thank you. Thank you for your valuable input, sir. Now I request our CEO, Dr. A. Subramaniam, sir, to honor Dr. Prem Kumar, followed by vote of thanks. அனைவருக்கும் வணக்கம். இந்த கேன்சர் அவேர்னஸ் டேயில் வாக்கத்தான் வந்து சிறப்பித்த அனைத்து மக்களுக்கும், லெட் இட் பி தங்கம், தங்கத்துக்கு வெளியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, போலீஸ் அஃபீஷியல், ரோட்ரி, நமோக், நிமா பீப்புள், ப்ளஸ் சர்டன் ஸ்பெஷல் கெஸ்ட் பை இன்விடேஷன், ரோட்ரி பீப்புள், எல்லாருக்கும் நன்றி. அண்டு கேன்சரை பற்றி இப்போ நீங்கள் எல்லாம் நம்ம ஸ்டாஃபாக இருக்கிறனால ரொம்ப சொல்ல வேண்டாம், உங்களுக்கே எல்லாம் தெரியும். வி ஆர் டெடிகேட்டட் டு திஸ் அண்ட் நம்மளும் க்ரோ பண்ணுறோம். இதில் ஸ்பெஷல் அக்கேஷனாக ஜனோ ஆஃப் எம்கியூர் மூலம் இந்த ஒரு டாக் ஆன் அனீமியா க்ரானிக் ரீனல் டிசீஸில் வந்திருக்கு. இதில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம். அது ஏற்கனவே அவர் டாக்டர் பிரேம் சொல்லிட்டாரு. தட் இஸ் டிரான்ஸ்பிளான்ட் டிபார்ட்மெண்ட் வரப்போகிறது. அண்டு ரீனல் டயாலிசிஸ் நல்லா சிறப்பாக வந்திருக்கு. அதில் வேரியஸ் ஷிஃப்ட்டு கூட்டி, அது மட்டும் இல்லை முடிந்த அளவுக்கு வீட்டில் வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் பைப் லைனில் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் அவ்வளோலாம் வரும்போது அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் ஒன்று, தி குட்னஸ் ஆஃப் டாக்டர் ஆர்கேயும் இந்த மாதிரி ஒரு யங் ஸ்டார் டெடிக்கேட்டட் பர்சன் லைக் டாக்டர் பிரேம் இருக்கிறது தான் காரணம். அதனால் அண்ட் மோரோவர் இன்றைக்கி அவர் பேசின விதம் வந்து புல்லட்டடாக புரியும்படியாக சூப்பராக பேசினார். And I want the nurses also to make use of him and learn more about it, because நம்ம கிட்னி டிபார்ட்மெண்ட் வளரும்போது உங்களோட ட்ரைனிங் முக்கியம். ஸோ டாக்டர் பிரேமுக்கு நன்றி. ஆஸ் யூஷுவல் நம்ம டாக்டர் ஆர்கே, டாக்டர் மல்லிகா, இந்த என்டையர் தங்கம் மேனேஜ்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங், ஒரு பக்கம் அகடமிக் விஷயம், ஒரு பக்கம் சொசைட்டி விஷயம், இப்படி பல விஷயங்கள் பண்ணியிருக்கு, அதற்கு நன்றி. அண்ட் ஃபார் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் த கேன்டீன் பர்சன், வி தேங்க் யூ வெரி மச். ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு விழாவும் தொடர்ந்து 365 நாள் சிறப்பிக்கணும்னா கலை மாதிரி ஒரு வீடியோ நமக்கு இருந்ததுன்னா, நம்ம நடத்தி முடிச்சது 2 மணி நேரமாக இருந்தாலும் அவங்க ஒரு 2 மாதம் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் கலை பீப்புளுக்கும் நன்றி, ஸ்டாஃப்ஸுக்கு நன்றி, இவங்க சிஓ டாக்டர் ரமேஷ் தலைமையில் நடத்தின என்டையர் டீமுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.